வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வீடு வீடாக சென்று பிச்சை எடுப்பது போல் உறுப்பினர்களை சேர்ப்பது கேவலமாக இல்லையா? வரலாறு பெற்ற கட்சியான திமுக தற்போது கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகத்தில் மன்னராட்சியை கொண்டுவர திமுக துடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2026 தேர்தல் கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் எனவும் பேச்சு. அதிமுக வலிமையான கூட்டணியை அமைத்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் என குற்றச்சாட்டு. திமுகவிற்கு எதிராக இணையும் ஓரணி நாங்கள் அல்ல, திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி நாங்கள்தான். கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி விடுத்த அழைப்பை நிராகரித்தார் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தலைமையில் தாவேகா வெற்றி பெறும். கூட்டணிக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி விடுத்த அழைப்பை நிராகரித்தது தமிழக வெற்றிக் கழகம். ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரியலூர் சோழகங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள். சுமார் 19 கோடி ரூபாயில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு பிரதமர் மோடி இன்று சுற்றுப்பயணம். 4 நாட்கள் பயணத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். அரசு பேருந்து டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படுவதாக வெளியாகும் தகவல் வெறும் வதந்தி. தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். குரூப் 4 தேர்வில் எந்த விதமாக முறைகேடும் நடக்கவில்லை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாற முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் விருப்பம். தந்தையையும் மகனையும் இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்கவே அப்ரூவராக மாறுவதாக விளக்கம். அஜித்குமார் கொலை வழக்கில் தனிப்படை அழைத்து சென்ற பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றும் சிபிஐ. சிவகங்கை தனியார் மருத்துவமனையிலும் அதிகாரிகள் ஆய்வு. கடலூரில் சட்டவிரோத கருகலைப்பில் ஈடுபட்டதாக போலி மருத்துவர் உட்பட 6 பேர் அதிரடி கைது. கருகலைப்பு சாதனங்கள், மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. நில அளவை ஆய்வாளரை வெளுத்து வாங்கிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர். யாரை கேட்டு கோப்பில் கையெழுத்து போட்டீர்கள், சஸ்பெண்ட் செய்து விடுவேன் என எச்சரிக்கை. வாணியம்பாடியில் வீட்டுமனை அமைக்க அங்கீகாரம் பெற ரூபாய் 12 லட்சம் லஞ்சம் பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் கையும் களவுமாக கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை. பெண்களின் அந்தரங்க வீடியோக்களை அகற்ற வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். மத்திய அரசு வகுத்து வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டையில் சிதிலமடைந்து காணப்படும் அங்கன்வாடி மையம். உயிர் பலி வாங்கும் முன்பு உடனடியாக புதிய கட்டிடத்தை கட்டித்தர பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை, செங்கல்பட்டு, தேனி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, நெல்லையில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
தென்காசி மெயின் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீட்டிப்பு. 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்கவும் 2வது நாளாக தடை. தென்காசி அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் 2வது முறையாக நிரம்பி வழிவதன் எதிரொலி. ஆற்று படுகையோரம் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் திடீரென பற்றி எரிந்த பேருந்தால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என தகவல். சேலத்தில் ஒப்பந்ததாரரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பொதுப்பணித்துறை முதுநிலை வரைவு அலுவலர் உள்ளிட்ட 2 கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். ராமநாதபுரம் ஸ்ரீ சக்தி பகவதி அம்மன் கோவில் பூக்குடி உற்சவ விழா கோலாகலம். காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் கும்மி ஆட்டம் ஆடியபடி வந்து அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முத்துமாரியம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து வழிபட்ட திருநங்கைகள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் உற்சாகம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் விமர்சையாக நடைபெற்ற புனித மரிய மதலேனாள் தேவாலய ஆடி பெருவிழா. தொட்டில் கட்டியும் தாலி கயிறு செலுத்தியும் கிறிஸ்தவ மக்கள் நேர்த்திக்கடன். தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கன்னியாகுமரி அருகே ஔவையார் அம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் செவ்வாயை முன்னிட்டு சிறப்பு பூஜை. விதவிதமான கொழுக்கட்டைகளை அம்மனுக்கு படையலிட்டு திரளான பெண்கள் வழிபாடு. பீகாரில் 52 லட்சம் வாக்காளர்களை நீக்கி தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. 7 லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள லிப்டில் சிறுநீர் கழித்த டெலிவரி ஊழியர். குடியிருப்பாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அறுபது ஆண்டுகால சேவைக்கு பிறகு MiG-21 ரக போர் விமானங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் முழு ஓய்வு. MiG-21 விமானங்களுக்கு மாற்றாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் இலகு ரக விமானங்களை இணைக்க விமானப்படை முடிவு. போயிங் விமானங்களில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச் அமைப்புகள் குறித்தான ஆய்வு நிறைவு. எந்த விமானத்திலும் பிரச்சனை இல்லை என ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிக்கை. அகமதாபாத்தில் கேளிக்கை விடுதியில் மதுபோதையில் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் திளைத்த இளசுகள். 26 இளம் பெண்கள் உட்பட 39 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார். யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு யுனெஸ்கோ தொடர்ந்து செயல்படுவதால் விலகியுள்ளதாக தகவல். சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து கீதா கோபிநாத் விலகுவதாக அறிவிப்பு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியராக மீண்டும் பணியில் சேரவுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்காவில் நடமாடும் வாகன வீடுகளில் வசிக்க தடை விதிக்க திட்டம். வாகன நிறுத்த விதிமுறைகளை அமல்படுத்தவும் உள்ளூர் நிர்வாகம் முடிவு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் இன்று தொடக்கம். வெற்றி பெறும் நோக்கில் இந்திய அணி வீரர்கள் மும்முரம்.
தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முத்தரப்பு T20 தொடர் போட்டியில் நியூசிலாந்து அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி அசத்தல்.